எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இந்த 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 கட்டடம் இந்த கட்டடம் தான் சத்துணவு கூடம். நாங்கள் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, 12:30க்கு பெல் அடிப்பாங்களா, சாப்பாடு லஞ்ச் டைம் 12:30க்கு. நாங்கள் என்ன பண்ணுவோம், கூட்டமாக ஆயிரும்னு சொல்லிட்டு ஒரு 12:15க்குலாம் வந்து டயத்தை பார்த்துட்டு வந்துடும். வந்து இங்கே வந்து அந்த ஒரு பெரிய ஒரு தட்டு இருக்கும், சமைப்பாங்கள்ல அந்த பாத்திரத்தை மூணு ஒரு தட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தட்டு பெரிய ஒரு தட்டு இருக்கும். அதில் சோத்தை வாங்கி சாம்பார் ஊற்றி நாலு பசங்க வருவோம் அங்கேருந்து, சரிங்களா. நான் என்னோட 4 ஃப்ரெண்ட்ஸ் வருவோம். வந்து சாப்பிட்டுட்டு அந்த அந்த தட்டில் வாங்கி சாப்பிட்டுட்டு அதை கழுவ போட்டுட்டு ஓடிடுவோம். எங்களை கண்டாவே வந்து அந்த சத்துணவு மாடி ஐய் அப்படின்னு சொல்லி எங்களை விரட்டி அடிக்கும். ஆனால் என்ன பண்ணுவோம் தெரியுமா, நாங்கள் வந்து அந்த சாப்பாடை சட்டியை தூக்குறது, சாம்பார் சட்டியை தூக்குறது, அப்புறம் அந்த அம்மாவுக்கு தேவையான ஹெல்ப்பை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவோம், சரிங்களா. பண்ணும்போது சரி நமக்கான உதவி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் பாவப்பட்டு நாங்கள் சாப்பிட்டு போட்ட தட்டு ஒவ்வொரு நேரம் எங்களை திட்டினாலும் ஒவ்வொரு நேரம் அந்த அம்மா வந்து அனுசரித்து கழுவி வச்சிடும், சரிங்களா. அதாவது சத்துணவு சாப்பாடு சாப்பிட்றது வந்து சாப்பிட்ட காலங்கள்லாம் இருக்குது. நாங்கள்லாம் சத்துணவு சாப்பாடு தான் சாப்பிட்டு வளர்ந்தோம், சரிங்களா. ஆனால் அப்போலாம் வந்து சாம்பார் தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக வைப்பாங்க. உண்மையிலேயே யாரெல்லாம் சத்துணவு சாப்பாடு சாப்பிட்டீங்க, சரிங்களா, சாப்பிட்ருக்கீங்க. சத்துணவு சாப்பாடு உங்கள் ஸ்கூலில் இப்போலாம் நிறைய வெரைட்டியாக போகிறாங்களாமா, அதாவது காலெலாம் சாப்பாடு போடுறாங்களாமா, நிறையா வந்து திட்டங்கள் கொண்டு வந்துட்டாங்க, சரிங்களா. ஆனால் நாங்கள் படிக்கும்போது வாரத்துக்கு 2 டைம் தான் முட்டை, திங்கள் செவ்வாய் தான் ஏதோ சுண்டல் மாதிரி ஒன்று போடுவாங்க. ஆனால் சத்துணவுலாம் நாங்களாம் சாப்பிட்டு தான் இப்போ வளர்ந்தோம். உண்மையிலே நல்லாயிருக்கும்.